தமிழ்நாட்டில் எவ்வளவோ வசதிகள் இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து மேல்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரோட்டு பிரச்சனையை சரி பண்ண முடியல இவங்களால. அது நம்ம எந்த ஆட்சியும் நம்ம சொல்லலை. பட் திமுக வரும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்க ஆஃபீஸ், கார்பரேஷன் ஆஃபீஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸோ சொன்னோம்னா எடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து மிக மிக மோசம். கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி இந்த ஸ்டோம் வாட்டர், மழை வடிகாலுக்காகவும் அப்புறம் சீவேஜ் வாட்டருக்காகவும் இந்த வந்து ஒரு தரைத்தளம் இருக்கு இல்லையா, நம்ம ரோடு போகிறோம் இல்லையா, அதில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே மெட்ரோவாக, அதாவது அண்டர் கிரவுண்டில் போயிடணும். தண்ணியை வந்து மழை நீரை வந்து நேராக கடலுக்கு போகாமல் சேமித்து வைக்கணும். ஒரு திரைப்படத்தில் எப்படி வந்து ஒரு டைரக்டர் சொல்லி எப்படி ஹீரோ நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி யாரோ சொல்கிறாங்க, அவர் அந்த மாதிரி செய்கிறார். அவ்வளோதானே தவிர இன்றைக்கி ஒரு அவல நிலை தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க விவசாயிகள் கூட 2 கோரிக்கை. ஒன்று, எங்களுக்கு நாங்கள் எல்லாமே வந்து அறுவடை பண்ணி மூட்டை கட்டி எல்லாம் வைச்சு வச்சுட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசாங்கத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. 100 மூட்டை வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு விவசாயிட்டுன்னு சொன்னோம். ஆனால் தோவரம் அதவரன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போனது 30 மூட்டை. 30 மூட்டைக்கும் இப்போ இன்னைக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு 10ங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்சது. யாருக்கு? ஸ்டாலினுக்கு 10 லட்சங்கிறது ரொம்ப பிடிச்சது. சாராயம் குடிச்சு செத்து போனாலும் 10 லட்சம், விவசாயத்தில் பிரச்சனை வந்தாலும் 10 லட்சம், ஸ்டாம்பைடு அதாவது நெரிசலில் பண்ணாலும் 10 லட்சம் எல்லாருக்கும் வச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு சாராயம் குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கோ இல்லை இப்போ இந்த ஸ்டாம்பேடில் அடிபட்டு இறந்த குடும்பத்துக்கோ 10 லட்சம் சொன்னார். போச்சா அப்படின்னு கேட்டு தயவு செய்து ஒன்று சொல்லுங்கள். நம்ம அடுத்த நிகழ்ச்சி சொல்லுவோம். செல்ல பிறந்தை வந்து இழிவாக பேசியிருக்காரு இல்லைங்க, அது வந்து அவருடைய இயல்பு. நீங்கள் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்ல பிறந்தகை எங்கே இருந்தார், என்னவா இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடுக்கு ஐஎஸ்ஆர்வா வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், நீட்டு வேண்டாம், புரியுதுங்களா? அப்துல் கலாம் 2ஆவது தடவை பிரசிடென்ட்டாக வர வேணாம். ஓகே, சிறுபான்மையினருக்கு, ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாங்க, அப்புறம் தாழ்த்தப்பட்டதுக்கு நாங்கள் தான் பாங்க, முர்மு இருக்காங்களே பிரசிடென்ட், அவங்க எங்களுக்கு வேணாம், அப்புறம் தமிழர் காவலர் நாங்கள் தான் பாங்க, சிபிஆர் துணை ஜனாதிபதி இருக்காங்க அவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிம்பாங்க. எதுவுமே வேண்டாம் 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 வேண்டாம். அவங்களுக்கு தேவையெல்லாம் வேணும். எதுன்னா அவங்களுக்கு சொத்து, தான் குடும்பம். சார், சென்னையில் கிட்டத்தட்ட வருடந்தோறும் ஒரு சம்பவம்ன்றது நடந்து வந்துட்டு இருக்கு சார். ஒவ்வொரு பண்டிகை காலத்திலையுமே ஒரு மழைக்காலம் தொடங்கிச்சு அப்படின்னாலே பெரும் ஒரு இழப்பு தான் சந்திக்க இருக்காங்க சென்னை மக்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிடம் மழை பெஞ்சதுனாலே இங்கே வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிற அளவுக்கு, வெளியில் போக முடியாத அளவுக்கு, அதன் பிறகு தான் வந்துட்டு பணியாளர்கள் வந்து தண்ணீர் வந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபடுறது தொடர்ச்சியாக இது போல சம்பவம் நடந்து வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது நீங்கள் நல்லா கரெக்டான இதுதான். இது ஒரு பெரிய ஒரு கர்ஸ் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ வசதிகள் இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து மேல்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரோட்டு பிரச்சனையை சரி பண்ண முடியல இவங்களால. அது நம்ம எந்த ஆட்சியும் நம்ம சொல்லலை. பட் திமுக வரும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்க ஆஃபீஸ், கார்பரேஷன் ஆஃபீஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸோ சொன்னோம்னா நமக்கு அது கூட எடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து மிக மிக மோசம். நம்மள ஒரு மரியாதையாகவே இது நடத்துறதுல வரும் போங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த என்னுடைய அனுபவத்தில், நீங்களாம் சின்ன பசங்க, நாங்கள்லாம் வந்து என்னெல்லாம் இப்போ சீனியர் ஆகிட்டேன். நான் நிறைய அனுபவத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். திமுக ஆட்சி ஆளும்போது நான் உள்ளேயே போக மாட்டேன், அரசாங்க ஆஃபீஸ் உள்ளாரே நான் போக மாட்டேன். ஏன்னா ஒரு பீதி இருக்கும், அவமரியாதை வந்துடும் அப்படின்ட்டு. அதிமுக ஆட்சியில் போகும்போது கண்டிப்பாக மரியாதை மட்டும் கிடையாது, உடனே ஆள் அனுப்புவாங்க, செய்வாங்க. இப்போ பாருங்க, அந்த 2 வருஷமா நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் ஓகே மெட்ரோ நடக்குது, அது ஓகே. பட் இருந்தாலும் மெட்ரோ நடக்குதுங்கிறதுக்காக மக்கள் வந்து நடமாடமாக இருக்க முடியுமா? இல்லை ரோடை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? 2 வீலருக்குலாம் எவ்வளோ. அதே மாதிரி இந்த கால்வாயெல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரைனேஜ் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இடத்துல வெஸ்ட் மாம்பலம் போனீங்கன்னா ஃபுல்லாக அது ஓப்பன் ஆகிடும். வேலைச்சேரியில் நம்ம சொல்லவே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் வேலைச்சேரி தடுத்து பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இதை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம், செய்துகிட்டே தான் இருக்காங்க மக்கள். பத்திரிக்கை அத்தனை பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாக தான் இது இருக்குது. இது வந்து சரி வரணும். இப்போ இதுதான் வந்திருக்கு. இப்போ மன்சூன் ஆரம்பிக்கல, நமக்கு இந்த நவம்பர் டிசம்பர்லாம் இருக்குது. அப்போ வரும்போதெல்லாம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இன்றைய நிலைமை நம்மளை பொறுத்த வரைக்கும் ரோடுகள்லாம் மிக மிக மோசமாக இருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளது தாழ்மையான வேண்டுகோள். 90% பணிகள் வந்து நிறைவடைஞ்சு விட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அப்புறம் ஏன் வந்துட்டு தண்ணீர் தேங்கி நிற்கிற சூழ்நிலை ஏற்படுதுங்க? இல்லை, அதை 90% வந்து மெட்ரோ நடந்துச்சு சொல்லியிருக்கலாம். பட் ரோடு வந்து இது வந்து முடிவுறா கனமாக தான் போயிட்டு இருக்குது அது. ஓகேவா? பட் என்ன நம்மளே பார்க்குற ரோடு போடுற. இப்போ நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். நான் எனக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் போடுறேன் அப்படின்னு ஒரு லோக்கலில் போடுறாங்க. பள்ளிக்கரணையாகட்டும், மேடவாக்கம், மடிப்பாக்கம், அந்த ஏரியாலாம், ஈவன் அம்பத்தூர் கூட எடுத்துக்கிங்க. அம்பத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிக்கு உள்ளாரெல்லாம் போனி வச்சிங்களேன், அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு. ஒரு இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 வீலரோட நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் மிக மிக கவலைக்கிடமாக தான் இருக்குது. காரணம்,
1 கிலோமீட்டர் நீங்க தைரியமா ரோடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. நம்ம போயிட்டே இருப்போம், மழை பெஞ்சிருக்கும், தண்ணி தேங்கும், பக்கத்துல ஒரு 4 சக்கர வண்டி போவோம், ஒரு இறக்கி ஏற்றுவான், இந்த 2 வீலரும் பாதிப்பாங்க, தண்ணி சேறு தண்ணி அதெல்லாம் பாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ என்ன நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக எதுக்காக நான் ஒரு மாநிலம் அப்படின்னா அங்கே முதல் மந்திரி ஃபுல்லாக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மந்திரிகள் வைக்கிறாங்க. மந்திரிகள் வந்து ஒரு மந்திரி வந்து எல்லாத்தையும் இலாக்காவையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு இலாக்காவுக்கும் ஒரு மந்திரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கங்கே கார்பரேஷனு முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எலெக்ஷன் வச்சு அந்த லீடர் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு கீழேருந்து நம்ம அடித்தள மக்கள் வந்து இப்போ நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனை, தெருவில் ஒரு பிரச்சனை, நான் சிஎம் போய் பார்க்க முடியாது, மினிஸ்டரை போய் பார்க்க முடியாது. நான் லோக்கலில் இருக்க பஞ்சாயத்து லீடரையோ முனிசிபாலிட்டியோ பார்க்க முடியும், தலைவரை தான் பார்க்க முடியும். அங்கே போயிட்டா அவங்க கண்டிப்பாக அந்த ஊரை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. வெளிமாநிலத்தில் இப்போ மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறாங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரி நிற்பார், அடுத்த தடவை வந்து இப்போ சென்னையில் நிற்பார், அது மாதிரி. பட் இது அப்படி கிடையாது. பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சார்ந்தவங்கள தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து தலைவராக இல்லாத வரைக்கும் அவங்க பேசுகிறாங்க. இப்போ நம்ம எப்படி பேசுமா அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு அவங்க பணம் எப்படி சம்பாதிக்கணும், தான் பேர் எப்படி பண்ணணும், தான் எவ்வளோ சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறவன ஒரு அவல நிலை தான் இருக்குது. அது மக்களும் தெரியும், பத்திரிகைக்கும் தெரியுதோ, எல்லாருக்குமே தெரியுது. இதை மாறும் அப்படின்னு நம்மளும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம். சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்கிரேட் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ட்ரெயின் அப்படின்ற சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு செயல்முறையில் இருக்கா இல்லையா? இப்போ நீ இதை சொன்னதுனால எனக்கு தெரியும். இப்போ ஈவன் ரீசெண்டாக கூட ஒரு சிஏஜி ரிப்போர்ட் அதை வச்சா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் வச்சு அதுலேயே நீங்கள் சொன்ன டாபிக் இருக்குது. ஓகே, 2 இது கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி இந்த ஸ்டோம் வாட்டர் மழை வடிகால்காகவும் அப்புறம் சீவேஜ் வாட்டருக்காகவும் இந்த வந்து ஒரு தரைத்தளம் இருக்கு இல்லையா, நம்ம ரோடு போகிறோம் இல்லையா, அதில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே மெட்ரோவா, அதாவது அண்டர் கிரவுண்டில் போயிடணும். தண்ணியை வந்து மழை நீரை வந்து நேராக கடலுக்கு போகாமல் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்களுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து இந்த 4 வருஷத்தில் இது வந்து நான் உண்மையில் எனக்கு ஒன்றும் திமுக மேலே வெறுப்போ அதெல்லாம் கிடையாது. நம்மளே பார்த்துருக்கோம். எடப்பாடி ஆட்சி 4 வருஷம் ஆண்டார். அதில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து நீர்நிலைகளையும் குளம் குட்டை அத்தினு தூர்வாரி தண்ணி ரிசர்வாயர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மழை வந்தால் அதில் போய் தேங்கிறதுக்கு. அதுதான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. ரோடு சரியில்லைன்னா ரோடோட குவாலிட்டி சரியில்லை, அது ஒரு பக்கம். இது அவங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது சரி பண்ணாமல் இருந்திருந்தால் ஃபுல்லாக ஃப்ளட்டு தான் இருக்கும் இந்த மழைக்கு. ஓகே, அது ஒரு நல்ல காரியம். அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் இதை பற்றி எந்த கன்சிடரேஷன் கேட்டால் நாங்கள் அதை பண்ணிட்டோம், 90% முடிச்சிட்டோம். என்ன முடிச்சாங்க, எங்கே முடிச்சாங்க? எதுவுமே கிடையாது. ஏரி ஆக்கிரமிப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு நிறுத்தியாச்சு, இனி பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. ரோடை சரி பண்ணுறதுக்கு அவங்க எந்த ஒரு இதில் வந்து புது திட்டங்களாக நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த புது திட்டங்களும் நாங்கள் பண்ணலை. புது திட்டத்துக்காக பணத்தை வாங்கி அதுக்கும் பயன்படுத்தலை, இதுக்கும் பயன்படுத்தலை. ஸோ இப்படி தான் இருக்குது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நிறைய திட்டங்களை கொண்டு வராரு. அது எல்லாமே ஒரு மாயை தான். ஒரு திரைப்படத்தில் எப்படி வந்து ஒரு டைரக்டரை சொல்லி எப்படி ஹீரோ நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி யாரோ சொல்கிறாங்க, அவர் அந்த மாதிரி செய்கிறார். அவ்வளோதானே தவிர இன்னைக்கு ஒரு அவல நிலை தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ டெல்டா பகுதிகளுக்கு உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக களத்தில் சென்று அந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பேசியிருந்தாரு. அதே போல சட்டப்பேரவையில் தமிழக அரசு என்ன விலை சொல்லுச்சு நெல்லுக்கான, அதுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து கூறியும் பேசியிருந்தாரு சார். உடனடியாக எதிர்க்கட்சி களத்தில் நிற்கிது. ஆனால் இது வரைக்கும் ஆளுங்கட்சி அந்த பக்கமே போன மாதிரி ஒரு தோற்றம் இல்லையா சார்? அது இதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் தாங்க. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும். நான் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கேன், அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போகிறவன், மாநிலங்களுக்கெல்லாம் போவேன், எல்லாமே போவேன். இங்கே ஒரு என்னன்னா இப்போ எடப்பாடி சாயத்தை சொன்னீங்க நீங்கள், முன்னாள் முதல்வர் போனார். அங்கே இருக்க விவசாயிகளோட 2 கோரிக்கைகள். 1, எங்களுக்கு நாங்கள் எல்லாமே வந்து அறுவடை பண்ணி மூட்டை கட்டி எல்லாம் வச்சுட்டு நாங்கள் உள்ள சொல்லியிருக்கோம் அரசாங்கத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. 100 மூட்டை வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு விவசாயிட்டுன்னு சொன்னோம். ஆனால் தோவரன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போனது 30 மூட்டை. 30 மூட்டைக்கும் சொன்ன காசை கொடுக்கல. அதை விலை நிர்ணயிச்சதே இல்லாமல் அந்த காசை வாங்குறதுக்கு அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. இது வந்து எடப்பாடி காதுக்கு போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் டெல்டா மாவட்டங்களுக்கு ஃபுல்லாக 2 நாளாக சுற்றிட்டு இருக்காரு. எல்லா குறைகளும் கேட்டுட்டு இருக்காரு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கு விவசாயிகளுக்கு நான் சொல்லணும் தேவையில்லை. நாங்கள்லாம் சிட்டி நல்லா ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள் விவசாயம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த ஆட்சி வந்தால் உங்களுக்கு மதிப்பு இருக்குது, நீங்கள் சொல்கிறத எடுத்து செய்கிறாங்கன்னு தெரியும். அது திமுக ஆட்சியில் கண்டிப்பாக இல்லை, இப்போ கிடையாது, எப்பயுமே கிடையாது. அதனால ஒரு மாயை தான். என்ன சார் பிரச்சனை திமுக ஆட்சியில்? ஏன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளே போன காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. விவசாயிகளுக்கு அவரும் ஆதரவாக இருந்திருக்காருல்ல சார் பல விஷயத்தில்.
அதெல்லாம் இல்லைங்க. அதாவது நீங்கள் சினிமா பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். ஓகேவா? இங்கே ஒரு ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தை எடுத்துங்களேன். அங்கே இவர் போனார். யார் சிஎம்ல யாரும் போனேன். இப்போ நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் நேராக அந்த சிஎம்கிட்ட போக மாட்டேன். கீழ்த்தலையில் இருக்கவங்கலாம் இப்போ என்னாச்சு, அப்போ இங்கெல்லாம் யாருமே சரியில்லை, லோக்கல் பாடிஸு, லோக்கல் லீடர்ஸு, பஞ்சாயத்து லீடர்ஸு, உள்ள இருக்க எம்எல்ஏ சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் போனாரா? அப்படி போனார்னா இதெல்லாம் பண்ணால் இவங்களாம் வேஸ்ட்டுன்னு அர்த்தமா? இல்லை அவர் போயிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு அது ஃபோட்டோ ஷூட் எடுத்து காமிச்சு பண்ணாங்களாம்? இதுதான் கேள்வி. இப்போ இன்னைக்கு 10 லட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு 10ங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்சது. யாருக்கு? ஸ்டாலினுக்கு 10 லட்சங்கிறது ரொம்ப பிடிச்சது. சாராயம் குடிச்சு செத்து போனாலும் 10 லட்சம். ஓகே. விவசாயத்தில் பிரச்சனை வந்தாலும் 10 லட்சம். ஓகே. ஸ்டாம்பைடு அதாவது நெரிசலில் பண்ணாலும் 10 லட்சம் எல்லாருக்கும் வச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு சாராயம் குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கோ இல்லை இப்போ இந்த ஸ்டாம்பேடில் அடிபட்டு இறந்த குடும்பத்துக்கோ 10 லட்சம் சொன்னாரே, போச்சா அப்படின்னு கேட்டு தயவு செய்து ஒன்று சொல்லுங்க. நம்ம அடுத்த நிகழ்ச்சி சொல்லுவோம். தமிழக வரைக்கும் எதுவுமே போகல. தமிழக அரசு கொடுக்கலையா சார்? கொடுக்கவே இல்லை. ஓகே. இப்போ இவர் விஜய் பண்ணாரு, அவர் கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். 20 லட்ச ரூபா சொன்னாரு, பேங்க் அக்கௌண்ட்ல போயிடுச்சு. தேவைப்பட்ட ஓகே, ஒரு அரசியல் தான் பண்றாரு, வரணத்துக்காக பண்றாரு. இவங்க நம்ம வந்துட்டோமே, நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற ஒரு மமதில இருக்காங்க. இவங்க 10 லட்சம் எல்லாம் பாருங்க போல. கனிமொழி அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு கொடுத்த மாதிரி தகவல்லாம் செய்திகள்லாம் வந்துச்சு இல்லை சார்? அதெல்லாம் அந்த போட்டோ ஷூட் தாங்க. போட்டோ ஷூட் நம்ம சொல்றேனே, யாராவது குடும்பத்துல இந்த மாதிரி ஆமா நாங்க பண்ணணும். பட் அது சொல்லுவா, இப்போ நான் சொன்னதுனால வேணா யாராவது கூப்பிட்டு வச்சு நாளைக்கு டிவியில சொல்லலாம். பட் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 10 லட்சம் போல. சரி, அது போகுதுன்னு வச்சுப்போம். பட் அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கலாமா? அதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? இங்க யாரும் வேணும்னு சேர்ந்து சொல்லவே இல்லை. விஜயகுல தாமதமா அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பக்கம் அதை பேசும்போது நம்ம பார்ப்போம். அவருடைய தாமதம் வந்தது, அவருக்கு இதுல அனுபவம் இருக்குதா, எப்படி போறாரு, இதெல்லாம் நம்ம பேசுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அதை நம்பி தானே எல்லாமே இருக்கு. எல்லாம் ஒருத்தர் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பைக் எடுத்தாலும் சரி, கார் எடுத்தாலும் சரி, எல்லாமே நம்ம அரசாங்கத்தின் கீழே தான் அதை அடிப்படை தான் பண்றோம். அப்படிங்கும்போது அவங்க தான் நமக்கு காவலர். புரியுதுங்களா? ஒரு துறை இருக்குது அப்படின்னா அதான். அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அதை எப்படி காவந்து பண்ணணும், அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கான எப்படி வழிமுறைகள் என்னமே யார் பண்ண முடியும்? நீங்களும் நானும் பண்ண முடியாது. ஓகே, என்னதான் அந்த கட்சியை சார்ந்தவர் பண்ணாலும் அதை அத்துமீறும் போது இது இவ்வளவு பேர் வரணும், அதுக்கு மேல போறாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றது யாரு? காவல்துறை ஆகட்டும், அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும், அவங்க தான் பண்ணணும். அதுல பெரிய ஃபெயிலியர் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், எம்எல்ஏவும் இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, செல்வ பெருந்தகை. அவர் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் ஒரு எளிவான பேச்சு பேசியிருக்காரு. அது வைரல் ஆகிட்டு வந்துருக்கு சோசியல் மீடியால. குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அயோக்கியத்தன கையில இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. கூட்டணிக்குள்ள என்ன சலசலப்பு சார் திடீர்னு? இல்ல, ரெண்டு விதமா பார்க்கலாம். இதுமே ரெண்டா பார்க்கலாம். இப்போ செல்வ பெருந்தகை இழிவா பேசியிருக்காருங்க. அது அவருடைய இயல்பு. நீங்க ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை எங்க இருந்தாரு, என்னவா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? நம்ம வேற எதுவுமே பேசல. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருந்தாரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே அதனால அவர் அதில் பேசுறது அது இயல்பு தான். ஆனால் அப்புறம் நம்மகிட்ட இப்போ பப்ளிக்கில் பேசுவார், அப்புறம் அங்கே போய் வேற மேய்ப்பா, அதை விடுங்க. ரெண்டாவது நீங்கள் கேட்டது சலசலப்பு கூட்டணிக்குள்ள. காங்கிரஸ் அப்படின்னால எப்படி ஒரு காலத்தில் அப்துல் கலாம் 2வது தடவை பிரசிடெண்ட்டாக வரணும் அப்படின்னா இந்த கருணாநிதி நம்ம முன்னாள் முதல்வர் அவருக்கு ஆதரவு கிடைக்கும். கலாம் என்றாலே கலகம் அப்படின்னு கடுமையான வார்த்தை. அப்படி அவரை போய் நம்ம எல்லாம் அவர் தெய்வமாக நினச்சிருக்கோம். கலாமை சயின்டிஸ்ட் அவரை மாதிரி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி காங்கிரஸ்னாலே கலகம் தான். இவர் ஒரு அதிகாரியை பற்றி, அரசாங்க அதிகாரியை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த சத்தியமூர்த்தி பவன் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே போய் பாருங்க. ஓகேவா? நீங்கள் ஸ்டண்ட் ஷூட்டிங் பார்க்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் அங்கே பாருங்க ஒவ்வொருத்தரும் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது இங்கே மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க காங்கிரஸ்னால. இன்னைக்கு பீகார் எடுத்துக்கங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேட்பாளர் கொடுத்தாச்சு, திருப்பி எடுக்கிறதுக்கான நேரமும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இண்டி கூட்டணி என்ன அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இதுக்கு காரணம் யாருன்னா காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். ஓகே, ஸோ காங்கிரஸ் அது அப்படிதான், அது கரைஞ்சி போச்சு. கம்யூனிஸ்ட் எப்படி கரையான் பிடிச்சி போச்சோ, காங்கிரஸ் கரைஞ்சி போச்சு. இதுவும் அடுத்தது கரையான் பிடிக்கும், அவ்வளோதான் அது நிலைமை. அதனால இவர் இழிவா பேசுறது இயல்பு தான். கூட்டணிக்குள்ள சண்டை வர்றது காங்கிரஸ் இருந்தாலும் அது வரதான் செய்யும். அது திமுக கூட வேற இருக்கு, கேட்கணுமா? அது அப்படிதான் இருக்கும். தேசிய அளவில் எதிர்கட்சியா இருக்கு காங்கிரஸ், அது எப்படி சார் அழிஞ்சு போயிடுன்னு சொல்ல வரீங்க சார்? போயிடுச்சு. எங்க இருக்கு இப்போ? எங்க இருக்கு இப்போ? எல்லாம் ஜார்க்கண்ட்லயே போகுது, எல்லாத்தையும் போயிடுச்சு. அது ஒண்ணுமே எங்கே இருக்கு? அது எத்தனை மாநிலத்தில் இருக்குது? 29 மாநிலம் இருக்குது, அப்புறம் யூனியன் டெரிட்டரி 9 இருக்குது. 29 மாநிலத்தில் எங்கே இருக்கு? எத்தனை மாநிலத்தில் இருக்குது?
எங்கேயுமே இல்லையே. இப்போ ஆந்திராவில் இதில் இருந்தது, தெலுங்கானாவில் இருந்தது, அது போயாச்சு. இப்போ கர்நாடகாலாம் இருக்குது. காரணம் அங்கே வந்து இங்கே வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துச்சு. பொதுவாகவே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கர்நாடகாவில் வந்து பிஜேபி எழுந்ததை தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ காங்கிரஸ் இருக்கு. வேற எங்கே இருக்கு? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் எங்கே இருக்குன்ட்டு. எங்கேயுமே இல்லையே. காங்கிரஸ் போயாச்சு, அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் கூட்டணி அமைச்சு நாங்கள் வெற்றி பெறணும்னு போராடிட்டு இருக்காங்கல்ல சார். போராடிட்டு தான் இருப்பாங்க. காரணமாக வந்து அவங்க கரைஞ்சி போனதுக்கு நம்ம கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஏன் அது வந்து கரையா பிடிச்சி போச்சு அப்படின்னா, கரையா பிடிச்சி போது அது காலி, அது முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுவும் வந்து பினராயி விஜயனால இருக்குது. அடுத்தது அதுவும் போகுதுன்னு வச்சுங்களேன். நான் எதுக்கு சொல்லணும், நான் ஒன்றும் அதை வந்து சொன்னால் தான் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தேர்தல் ஆணையமே அது அங்கீகாரத்தை அழிச்சிருச்சு, முடிச்சிருச்சே, இல்லையே. அதனால் வந்து கம்யூனிஸ்ட் போயிடுச்சு. காங்கிரஸ் வந்து இந்த குடும்பம் எப்போ அதை விட்டு போதோ, காங்கிரஸை விடுதோ, சோனியா குடும்பம், அப்போ தான் காங்கிரஸ் உருப்படும். அதில் பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர் நீங்கள் ஒன்றும் சிதம்பரத்தை எடுத்துக்காதீங்க. சிதம்பரத்துக்கு மேலே அவரோட பையன் நம்ம எடுத்துக்கலாமே தவிர சிதம்பரத்தை எடுக்க முடியாது. ஓகே, முன்னாள் நிதித்துறை அமைச்சர் சார் நல்லா ஒரு நிதி சேர்த்துட்டார் அவர், கொடுங்க. அதனால நிதித்துறையெல்லாம் அமைச்சு கிடையாது. நீங்கள் சிதம்பரத்தை ஆண்ட உள்துறை அமைச்சராக இருந்த போய் சரி, நிதித்துறை அமைச்சராக இருந்த போய் அவர் பண்ண குளறுபடிகள் அவ்வளவு, புரியுதுங்களா? அதுவும் நிதித்துறை அமைச்சராக இருந்ததை கட்டில உள்துறை அமைச்சராக இருந்தார் பாருங்க. அப்போ வந்து இந்த இவங்கெல்லாம் இப்போ சிறுபான்மை சொல்கிறாங்களே, அவங்களுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்க, சரிங்களா? சிதம்பரம். அதனால் வந்து இப்போ தனிப்பட்ட ஆளே என்ன சொல்கிறேன், சிதம்பரத்தையே சொல்கிறேன் நான், ஒட்டுமொத்த காங்கிரஸ் இல்லை. இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது பண்ண அட்ராசிட்டிஸ் வந்து அதிகம், அதனால் பண்ணார். அதனால் வந்து காங்கிரஸ் அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து அந்த குடும்பத்தை வந்து கொடுத்தாதான். அதில் இருக்காங்க நல்ல லீடர்ஸ்லாம் இருக்காங்க. திக் விஜய் சிங் இருக்காரு, பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. உமர் அப்துல்லா அவரும் வந்து ரெடியாக தான் இருக்காரு. பட் அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கல, இப்போ இருக்கிறது வேறு வழி இல்லை. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே தான், திமுக குடும்ப ஆட்சி தான். பட் மக்கள் புரிஞ்சிக்கல, அங்கே இருக்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் இங்கே புரிஞ்சிக்கல. திமுக தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள்லாம் சொன்னோன்னா எனக்கு நேரம் பத்தாது. அப்போ ஹிந்தி எடுத்துக்கிட்டா சரி, நீட்டை எடுத்துக்கிட்டா சரி, ஆரம்ப காலத்தில் 76க்குள்ளார வந்து ஐஎஸ்ஆர்ஓங்க வர விடாமல் பண்ணது சரி, ஓகேவா? எதுவுமே உங்களுக்கு இப்போ ஐஎஸ்ஆர்ஓ எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா மக்களுக்கு இதை இந்த நேரத்தில் பேச முடியும், எலெக்ஷன் வருது, மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஐஎஸ்ஆர்ஓ வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், நீட்டு வேண்டாம், புரியுதுங்களா? அப்துல் கலாம் 2வது தடவை பிரசிடென்ட்டாக வர வேணாம். ஓகே, சிறுபான்மையினர் இருக்குது. ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாங்க, அப்புறம் தாழ்த்தப்பட்டதுக்கு நாங்கள் தான் பாங்க. திரௌபதி முர்மு இருக்காங்களே இப்போ பிரசிடென்ட், அவங்க எங்களுக்கு வேணாம். அப்புறம் தமிழர் காவலர் நாங்கள் தான் பாங்க. சிபிஆர் துணை ஜனாதிபதி இருக்காங்க, அவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிம்பாங்க. எதுவுமே வேண்டாம் 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 வேண்டாம். அவங்களுக்கு தேவையெல்லாம் வேணும். எதுன்னா அவங்களுக்கு சொத்து, தான் குடும்பம், மக்களை அழிக்கணும். அப்போ நவோதயா வேண்டாம், ஏன்னா ஏழைகளுக்கு போயிடும்ல, நல்ல அறிவு போயிடும் இல்லையா, கல்வி போயிடும் இல்லையா? அதனால நவோதயா எங்களுக்கு வேணாம். ஏன்னா இப்போ நவோதயாவில் எப்படின்னா, உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன், கேந்திரா வித்யாலயம் இதெல்லாம் எப்படின்னா சீட்டு வேணா ஒவ்வொரு எம்பிக்கும் அலாட்மெண்ட் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இவங்க கொடுப்பாங்க. அது இப்போ மோடி ஆட்சி வந்து அதை நிறுத்திட்டாங்க. இனி எம்பி சீட்லாம் கிடையாது அலாட் பண்ணுறது. ஸோ அதுக்கு இல்லை. இப்போ நவோதயாக வந்தாலும் எந்த அலாட்மெண்ட் கிடையாது, நேரடியாக இறங்கி போடணும். ஸோ இவங்களுக்கு என்ன பலன் இருக்குது? ஒன்றும் பலன் கிடையாது. ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனி வருதுன்னு வச்சுங்களேன், ஹுண்டா இங்கே வந்தது, நல்லா பேரம் பேசுகிறாங்க, ஒரு பணம் சம்பாதிச்சாங்க. பட் இதில் ஒன்றும் பண்ண முடியல. அதனால இவங்க வந்து தனக்கு பலன் இல்லை, அதனால அது வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரீசன். அதனால திமுக வந்து நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். அவ்வளோ எனக்கு ஆதங்கம். இந்த ஆதங்களை எல்லாமே எதுக்காகன்னா, உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இந்த நாடை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வந்து மக்கள் தயவுசெய்து சிந்திங்க. திமுகவில் ஒரு தொண்டன் கூட நியாயமானம் கிடையாது. நியாயமானவங்க யாருன்னா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய படித்தவங்க, பாமர மக்கள் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இதை திமுக ஓட்டுக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆச்சு. அதாவது வழக்கறிஞர் வீடியோ, மோதிய வீடியோ வந்துட்டு வைரல் ஆச்சு. அது பல்வேறு வகையான விளக்கம்லாம் கொடுத்துருந்தாரு. அது சர்ச்சையும் கிளப்பி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு சார். நான் வந்துட்டு தலித் மக்களுக்கு ஆதரவானு கிடையாது, திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் வருது. நான் எப்படி பொறுத்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாருல, எப்படி பார்க்குறீங்க சார்? திருமாவளவன் இப்போ எனக்குமே 60 வயசு, அவருக்குமே 60 வயசு. அவர் காலேஜ் காலத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் நான் பொதுமக்கள் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும். அவர் காலேஜ் காலத்தில் அவங்களுடைய இனத்துக்காக போராடி நானே பாராட்டியிருக்கேன். தனிப்பட்ட ரமேஷ்குமாரை பாராட்டியிருக்கேன். பரவாயில்ல தான் இனத்துக்காக போராடுறாரு அப்படின்னு. ஆனால் அந்த திருமாவா எனக்கு அவரை பற்றி தப்பா சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது. அப்படி இருந்த திருமா இன்னைக்கு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து, திமுகங்கிற ஒரு இதில் சேர்ந்து, தீய கழகம்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட தீக்கால போய் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்து நீங்களும் கெட்டு உங்களோட இனத்துக்கும் ஒன்றும் செய்யலை. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம். இது வந்து அவரை பற்றி அவருடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இப்போ அவங்க என்னால் எப்படின்னா,
நுணலும் தன் வாயால் கடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விசிகா அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களே தன்னை பத்தி யாரும் சொல்லிப்பாங்க. அந்த யார் வண்டிராஜன் யாரோ இருக்காரு, வண்டியரசு இருக்காரு, அவரு தான் எப்படி உண்ணம நான் இங்கே உலாவிட்டு இருக்கேன் இந்த இதில் ஓப்பன் பண்ணி இது இப்போ ஒரு இதில் அப்படின்னு சொல்லி தான் யாரு தான் என்ன பண்ண எப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிட்டார். அதனால அதுவும் இப்போ இவரை திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜீவ்காந்தி பைக்கில் அவரை வந்து ஏதோ நடந்துச்சு, அது தினம் ரோட்ல நடக்கிறது தான், ஒருத்தர் மோதிக்கிறது, சில பேர் வந்து சரி பார்த்து போப்பான்னு சொல்லுவோம், சில பேர் வந்து சண்டை போடுவாங்க. ஒரு நல்ல தலைவராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பார்த்து போப்பா யாருக்கும் தெரியாப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. பட் அவ்வளோ பெரிய தலைவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தானே சொல்றாரு, அவன் வந்து என்னை முறைச்சான் அதனால அடித்தோம், அடித்தது ஒழுங்கா அடிக்கல, நான் ஜாதி பார்த்து அடிக்கல. இதெல்லாம் யார் கேட்டா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு வருத்தத்துக்கான செய்தி. உங்களை யாரு ஜாதி வேணாங்கிறீங்க, திருப்பி ஜாதி பற்றி பேசுறது யாரு? நீங்க தான். யார் ஜாதி யார் சொன்ன? இப்போ உங்களை யாராவது கேள்வி கேட்டாங்களா ஜாதி பற்றி நீங்கள் அடிச்சிங்க அப்படி யாராவது சொன்னாங்களா? இல்லைன்னா முறைச்சா அடிக்கணும் ஒரு லா இருக்கா, சட்டம் இருக்குதா? நீங்க தான் லாங்கிறீங்களே, இருக்கா? இதெல்லாம் வந்து நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் பழைய திருமாவளவனா நினைச்சு நான் பேசுறேன். தயவு செய்து உங்க இனத்துல உங்களை நம்பி இருக்க இளைஞர்களை தயவு செய்து படிக்க வைங்க, நல்ல ஒரு அறிவை சொல்லி கொடுங்க. நல்ல இன்னைக்கு வந்து ஏஐலாம் தாண்டி குவாண்டம் போயாச்சு, அந்த அளவுக்கு அறிவு வந்துருச்சு, மக்கள்லாம் பறந்துட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. தன்னோட அறிவு ஆனால் எங்க இருக்கு, எங்க வந்து நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த மாநிலத்துக்கும் உங்களுடைய நம்பி இருக்க இன மக்களுக்கும் உண்மையா இருங்க, அவங்கள முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை செய்யுங்க. உங்க கூட்டணி திமுக ஆட்சி இருக்கு, அவங்களுக்கு சம்பாதிச்சது போதும். அதனால வந்து நீங்க அந்த இனத்துக்கு என்ன செய்யணும்னு பாருங்க.